சமீபமாக இருக்குதுன்னு அர்த்தம். கை எட்டுற தூரத்தில் இருக்குது. உனக்கு வேணுமா? அந்த வல்லமை வேணுமா? அந்த அதிகாரம் வேணுமா? உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அபார சக்தி, இந்த உலகத்தில் இல்லாத சக்தி, இந்த உலகத்தின் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட சக்தி உனக்கு தேவையா இருக்குதுங்கிறாரு. விசுவாசி, மனம் திரும்பி விசுவாசிங்கிறாரு. அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நிறுத்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே, கானம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன், அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நித்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தே உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேனும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கானம் பண்ணுவே உம் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேனும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. இன்னொரு முறை எல்லாம் என் இதயம், ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. நம்முடைய இயலாமை, நம்முடைய தோல்விகள் இதையெல்லாம் வெற்றியாய் மாற்றுவது எப்படி? விசுவாசத்தை கொண்டு எப்படி இதையெல்லாம் வெற்றியாய் மாற்றுவது? எப்படி ஜெயத்தில் வாழ்வது? எப்படி மேற்கொள்வது? எப்படி முன்னேறுவது? இதை பற்றி தான் போதிச்சிருப்பார் பாருங்க. எப்படி நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, எப்படி தேவன் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அற்புதமானவராக இருக்கிறார், நம்மளால் முடியாத காரியங்களை சாத்தியமாக்குகிறார். இதுதான் முழுக்க முழுக்க போதிச்சிருப்பார். அதனால தான் அப்படி நடக்குது. இங்கேயும் என்ன போதிச்சிருப்பார்ன்றீங்க? அவர் வசனத்தை போதித்தார்,
பிணியாளிகளை குணமாக்க கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்கிற்றுன்னு இருக்கு பாருங்க. என்ன போச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் என்ன போச்சிருப்பாருன்னு. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார்ன்னு இருக்குது இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு பிரசங்கித்தார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர்னு பிரசங்கம் பண்ணாராம். அப்படின்னா சமீபமாக இருக்குதுன்னு அர்த்தம், வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அப்படி எடுத்துட்டாங்க, ஏதோ வரப்போகுதுன்னு. இன்னும் 2000 வருஷமாக வரல, இனிமே தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிலர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அவசியப்படுகிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் அதிகாரமும் தூரத்தில் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, உங்கள் கைக்கு எட்டுகிற தூரத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க. இனிமே எப்போ இயேசு வரப்போகிறார், வந்த பிறகு அவருடைய ராஜ்யம், வந்த பிறகு நான் மோட்சம் போறேன், வந்த பிறகு தங்க விதியில் நடக்க போறேன், அதல்ல. ஹலோ, வரப்போறார் உண்மைதான். ஆனா இங்க அவர் சொல்றது வந்து சமீபமா இருக்குதுன்னா அந்த அர்த்தத்தில் சமீபமா இருக்குதுன்னு சொல்லல. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எவ்வளவு போச்சு அப்புறம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது, இதெல்லாம் விலகி சொல்ல வேண்டியதா இருக்குது. சமீபமா இருக்குதுன்னா ஏதோ வரப்போகுது, இயேசு சீக்கிரம் வரப்போறார், இதுதான் நிறைய செய்தியா இருக்குது நிறைய பேர்கிட்ட. எங்க போனாலும் போங்க, வருகை வருகை வருகை, வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார். வந்ததை பற்றி கண்டுகிறதே இல்லை இவங்க, வந்திருக்கிற ராஜ்யத்தை பற்றி கண்டுகிறதே இல்லை, இந்த இருக்கிற வல்லமையை பற்றி கண்டுகிறதே இல்லை. அதனால தான் இதோ அதோன்னெலாம் சொல்றது இல்லை நான். ஆனால் கண்டிப்பாக வரப்போறாருன்னு தெரியும். வந்து ஏற்கனவே இப்பொழுது நமக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற வல்லமை, அதனுடைய அதிகாரம், இதை பயன்படுத்துறது சொல்றதுக்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை போத மாட்டேங்குது. வருஷம் முழுக்க பிரசங்கம் பண்ணுறேன். இதை முதல்ல பிரசங்கம் பண்ணி தீப்போம். இதை ஹலோ இருக்கீங்களா? இதை முதல்ல பிரசங்கம் பண்ணி முடிப்போம். இப்போ என்ன நடக்கும்? இப்போது நீங்கள் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. வந்தவங்களுக்கு வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். பிரச்சனைன்னு வர்றீங்க, வரப்போகிறார், பயப்படாத அப்படின்னா வந்ததே வேஸ்ட் ஆகிடு. நீங்கள் வந்தது என்னையா இவ்வளோ பிரச்சனையோடு வந்தேன், இவ்வளோ கவலையோடு வந்தேன், இவ்வளோ பாரத்தோடு வந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, வாழ்க்கையே மோசமாக இருக்குது, எதையாவது சொல்லுவீங்கன்னு வந்தால் அவர் வரப்போகிறார், சீக்கிரம் வருவார், எல்லாத்தையும் சரி பண்ணுவார்ன்றீங்க. எப்போ வரப்போகிறார்? இப்படி தான் எங்கள் தாத்தா கூட சொல்லிட்டு இருந்தார். எப்போ ஆகிறது? என் வாழ்க்கை இப்போ என்ன, இப்போ ஏதாவது ஆகுமாயா, இப்போ ஏதாவது மாற்றம் ஏற்பட முடியுமா, இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வல்லம் ஏதாவது இருக்குது, அந்த ராஜ்யம் இப்போ எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வரப்போகிறார் வரப்போகிறாருன்னு அர்த்தம். ஹலோ, அதனால தான் நான் சொல்கிறேன், வரப்போகிறாருங்கிறது உண்மை, அதை நான் குறைச்சி சொல்லலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, கையற்ற தூரத்தில் இருக்கிறது, அதனுடைய வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வல்லமை அதிகாரம் நமக்கு இப்பொழுதே கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த வரப்போகிற ராஜ்யத்தின் முன் ருசியை இப்பொழுதே நாம பல விதத்தில் அனுபவிக்கலான்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, இருக்கிறீங்களா? அதைத்தான் சொல்றாரு மார்க் 1:15. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணாராம். சமீபமாக இருக்குதுன்னு அர்த்தம், கை எட்டுற தூரத்தில் இருக்குது. உனக்கு வேணுமா அந்த வல்லமை? வேணுமா அந்த அதிகாரம்? வேணுமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அபார சக்தி, இந்த உலகத்தில் இல்லாத சக்தி, இந்த உலகத்தின் சக்திகளுக்கு அப்பாற்பட்ட சக்தி உனக்கு தேவையா இருக்குதுங்கிறாரு. விசுவாசி, மனம் திரும்பி விசுவாசிங்கிறாரு. அதைத்தான் பிரசங்கம் பண்ணாரு. அப்ப என்ன பிரசங்கம் பண்றாரு இந்த வீட்டில்? ஏன் அவ்வளோ கூட்டம்? நான் சொல்றேன், வெறும் பாவ மன்னிப்பு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னா வரப்போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றத பிரசங்கம் பண்ணல. He is preaching the arrival of the kingdom of God through him. தன் மூலமாக இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதைத்தான் ஆச்சரியமா கேட்குறாங்க அவங்க. அடே அப்பா, காலாகாலமாக காத்திருந்தோம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் காத்திருந்தாங்க பாருங்க, வரும் வரும் வரும்னு. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. இவ்வளோ நாள் காத்திருந்தமே வந்துருச்சுன்றாரு. அதனால தான் அந்த பர்த்தேமேங்கிறவன் கதறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. யாரை சொல்லிருக்காங்க? இவர் தான் வாரிசு, தாவீது ராஜா, அந்த ராஜாவுக்கு வாரிசு. அவனுடைய சிங்காசனம் என்னன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது இல்லையா? என்னன்றைக்கும் அவனுடைய சந்ததி ஆளுன்னு சொல்லி இருக்குல்ல, வந்திருக்காரு. இவர் தான் அது தாவீதின் வம்சத்தில் வந்திருக்கிற ராஜா. இவர் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவர்.
நமக்கு புது வாழ்க்கையை தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் வந்து கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்துறான். அப்ப என்ன நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு? அந்த ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம், தாவீதின் வம்சத்தில் வர்ற ராஜா இவர் தான் வந்துட்டாரு அப்படிங்கிற விதத்தில் கத்துறான். அப்படி இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சுகமாக்கும் வல்லமை ஏன் அங்கே இருக்குது, வல்லமை ஏன், கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை ஏன் அங்கே விளங்குதுன்னு சொன்னால், அங்கே இவர் சுகத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார். வெறும் பாவம் மன்னிப்பு அல்ல, சுகத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தில் அதுவும் வந்திருக்குது. வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அந்த ஒரு சிச்சுவேஷனை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதனால தான் அங்கே வசனத்தை போதித்தார், பிணியாளிகளை குணமாக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமை அங்கே விளங்கிட்டுன்றதுக்கு அதான் அர்த்தம். போதிக்கிறத வச்சு தான் அங்கே அதுக்கேற்ற வல்லமை தான் அங்கே விளங்கும். ஒன்றுமே போதிக்கலைன்னா அங்கே எந்த வல்லமையும் இருக்காது. எதை போதிக்கிறோமோ அதை நடப்பிக்கக்கூடிய வல்லமை தான் அங்கே இருக்கும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். என்ன போதிக்கிறோமோ அதுதான் அங்கே நடக்க முடியும். அப்போ அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? நான் சொல்கிறேன், சுகமாக்குதலையும் அங்கே போதித்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, அப்பொழுது 4 பேர், 3ஆம் வசனம், ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ கவனிங்க நல்லா, ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டாடுறாங்க, ஒரே கூட்டம், வீட்டுக்குள்ளே நுழைய முடியல, அப்படிப்பட்ட கட்டுக்கடங்க அது கூட்டம், எங்கெங்கேருந்தோ வந்திருக்கிறாங்க ஜனங்க, ஒரு வீட்டில் அதுவும் நுழைய முடியாதுன்னொன்னே அவனை கூரை மேலே கொண்டு போய் கூரையிலேருந்து இறக்கியிருக்காங்க. இப்படி எங்கேயா நடக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? லூக்காவில் வாசிக்கும் போது கிளீனாக சொல்லி, தட்டோடுகள் வழியாக அந்த தட்டோடுகளை, ஓடுகளை எடுத்துட்டு அது வழியாக இறக்கியிருக்கிறாங்க. எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டுன்னு இருக்குது. இது யாருடைய விசுவாசம்? நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களா அவங்களுடைய விசுவாசம் அப்படின்றாங்க. அவங்க கொஞ்சம் விசுவாசம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆளை விடுங்க பாயிண்ட், அது மேலாம் தூக்காதீங்கன்ற ஆளை தூக்கிட்டு வர மாட்டாங்க யாரும். அப்படியே ஒருத்தன் வீட்டில் இருந்து இயேசு வண்டி என்ன கொண்டு போனீங்கன்னா எனக்கு சோமாயிடும், நிறைய பேர் சோமாறாங்களாம், கொண்டு போங்கன்னு சொன்னவங்க கூட கூட்டத்தை பார்த்த உடனே சாதாரணமாக ஒருத்தன் வந்து மேலே என்ன கொண்டு போங்க, மேலேருந்து கூரையை பிரித்து கீழே இறக்குங்க என்ன அப்படின்னு கேட்கவே மாட்டான். சரி வெளியே இருப்போம், வெளியே வந்தாருன்னா கொஞ்சம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் இருப்பான ஒழிய அப்படி நினைக்க மாட்டான். தூக்கிட்டு வந்தவங்களும் நீங்கள் தூக்கிட்டு போகிற ஆள்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே இடம் இல்லை, மேலே போய் கீழே இருந்து கயிறு கட்டி இறக்கலான்னு பார்ப்பீங்க, யோசிக்க மாட்டீங்க. அப்படி விபரீதமான ஒரு எண்ணம் வராது, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனால் வந்தவங்களே இந்த செய்திகளை கேட்டிருக்கிறாங்க போல இருக்குது. இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி சுற்றி திரிகிறார். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், எல்லா இடத்துலையும் செய்தி பரவுது. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதான், சமீபமாக இருக்குதான். அந்த ராஜ்யத்தின் வல்லமை நமக்கு கிடைக்குமா? அப்போ இந்த ராஜ்யத்தின் வல்லமை நமக்கு விடுதலையை தருது, சுகத்தை தருது, நமக்கு வெற்றியை தருகிறது. இந்த ராஜ்யத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமன் செய்தி பரவுது பாருங்க. அதனுடைய ரிசல்ட்டாக தான் அவங்க வர்றாங்க. வந்தவங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த ராஜா, இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவிட்ட போயிட்டா போதும், அந்த ராஜ்யத்தின் வல்லமையை அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்பிட்டு தான் வர்றாங்க. வந்த இடத்துல இடம் இல்லை ஒன்று நான் நினைக்கிறேன், இது இந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் தான். கை கால் தான் வரலையே ஒழிய விசுவாசம் வந்துருச்சு. ஹலோ, சீக்கிரம் கை கால் வந்துடும். கை கால் வரல, விசுவாசம் வந்துருச்சு. அவன் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறான், விடாதீங்கப்பா, தூக்கிட்டு மேலே கொண்டு போங்கன்னு. அந்த ஓட்டை பிரிச்சாது என்ன, கீழே இறக்குங்க, என்னமா பண்ணுறீங்க என்று எப்படி பண்ணுவீங்களோ தெரியாது, என்ன தலையில இறக்குனாலும் சரி, எப்படி இறக்குவீங்களோ என்ன அங்கே இறக்கிடுங்க போதும், நான் வீட்டுக்கு போகும்போது நடந்து போவேன், படுக்கையில் போக மாட்டேன், என்னை தூக்கிட்டு போவேனா, நான் நடந்து போவேன், என்னை கொண்டு போய் இறக்கிடுங்கன்றான். அப்படிதான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அது மெயினாக அவனுடைய விசுவாசம், கூட வந்தவர்களும் அவனோடு கூட ஒத்துழைக்கிறார்கள். இயேசு இதை பார்க்குறாரு. அவங்க வந்து ஓட்டை பிரித்து கீழே அவனை இறக்கும் போதே பார்த்துட்டாரு, டே அப்பா
விடுறது. இவன் வந்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசவம் பண்ணுறதை அப்படியே விசுவாசிக்கிறாங்க, அப்படியே நம்புறான். அதனால தான் வந்திருக்கான். இறக்குறாங்க. இயேசு அவனை பார்த்து ஆச்சரியமான விதத்தில் ஒன்று சொல்கிறாரு. சொல்கிறாரு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் வியாதியாக இருக்கிறான். வியாதியாக இருக்கிறவனை பார்த்து பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக இருந்தது. அது என்னென்னா, தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து அந்த உடன்படிக்கையை காத்து கொண்ட காலங்களில், அதாவது தேவன் சொன்னது கேட்டு நடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு வெற்றி ஜெயம் எல்லாம் உண்டாயிருந்துச்சு. தேவனை விட்டு விலகி போய் மற்ற காரியங்கள் பின்னாடி போய் பின்வாங்கி போய் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சு தப்பான விதத்தில் வாழ்ந்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. அதனால் அவர்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு கிடக்கிறான்னா அவன் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறான், அதனால தான் இப்படி இருக்கிறான். அவன் ஏதோ பின்வாங்கி போயிருக்கிறான், அவனுக்குள்ள ஏதோ பாவம் இருக்குது, அதனால தான் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ரொம்ப இருந்தது. ஏன்னா ஒரு இஸ்ரவேல் ஜனம்ங்கிற அந்த ஜாதி இதை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க. எப்போல்லாம் தேவனை நம்பினார்களோ அப்போல்லாம் வெற்றி, எப்போல்லாம் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்களோ அப்போல்லாம் அவர்களுக்கு தோல்வியும் வீழ்ச்சியும் தான் ஏற்பட்டது. அப்போ இவன் இப்படி இருக்கிறான்னு ஒன்று பரவலான ஒப்பீனியன் என்ன, இவனுக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குது, ஏதோ குறை இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே. ஒருவேளை அவனும் அப்படி இருந்திருக்கலாம். அவனுக்கு அதே ஒரு பெரிய குற்ற உணர்வாக இருந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான் பாருங்கள். அந்த குற்ற உணர்வு இருக்கிறதுனால தேவனுடைய உடன்படிக்கைலாம் இருக்குது, ஆபிரகாமின் உடன்படிக்கை இருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் இருந்தாலும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான், பெற்றுக்கொண்டு அதில் வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான். இயேசு அதனால தான் அவனை பார்த்து அவன் பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. நேராக பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறார். உன் பாவங்கள் உனக்கு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். அடுத்த வசனம் பாருங்கள். அங்கே உட்கார்ந்து இந்த வேதபாரர்கள் சிலர் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவளை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? எது எளிது? பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி இப்போ சொல்கிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரி, நான் சொன்னேன் அவர் அங்கே வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த வசனத்தில் என்னெல்லாம் அடங்கி இருந்திருக்குன்னு சொன்னேன். சுகமாக அடங்கி இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் வியாதியஸ்தரெல்லாம் வந்திருப்பாங்க போல் இருக்குது. அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கே வியாதியஸ்தர்கள் அவர்கள் அணுகினார்கள், பிசாசு பிடித்தவர்களும் அவர் அணுகினார்கள் விடுதலைக்காக. அங்கே பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி இருந்தவர்களும் வந்தாங்க, இந்த பாவ மன்னிப்பு தேவைப்படுற ஆளுகளும் வந்தது உண்டு. இப்படி தான் அங்கே நடக்குது. ஏன்னா இந்த சுவிசேஷம்ங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது ஒரு குறுகின ஒன்றல்ல, அது வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது, இதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அவன் வர்றான், வந்து கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள வர்ற அளவுக்கு இவனுடைய விசுவாசம் அங்கே வேலை செய்யுது. வந்து இயேசுக்கு முன்னால் இறக்குறவொடனே இயேசு சொல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்றது உள்ளே நடக்கிற ஒரு வேலை பாருங்கள். இப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து நம்ம யாருக்கும் காமிக்க முடியாது எடுத்து. இது வந்து நமக்கு உள்ளே நடக்கிற ஒரு வேலை. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்படும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற, நீ புது சிருஷ்டி, நீ புது மனுஷன், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக என்னன்னாங்க. நான் பார்த்தேன் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லாம் அதே சட்டை தான், அதே ஹைட்டு தான், அதே வெயிட்டு தான், அதே லுக்கு தான், எல்லாம் அப்படி தான் இருக்குது. எல்லாம் பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக என்ன, உள்ளே நடந்திருக்கிற ஒன்றை சொல்கிறாங்க. வெளியே ஒன்றும் தெரியல, உள்ளே நடந்திருக்குது இல்லையா? வெளியில் ஒன்றும் காமிக்க முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி இருக்கிறேன். பழைய விழலாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினன்றதுனால இப்போ அதை நம்பி அதன்படி இப்போ ஜீவிச்சுட்டு வர்றேன். பழையபடி நான் காரியங்களை செய்கிறது கிடையாது. என்னைக்கு நான் புது மனுஷனாக மாறிட்டேன்னு சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பி புது மனுஷனை போல நடந்து கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கூட அப்படி தான் போதிக்கிறார் பாருங்கள். எபேசியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாரு.
நீங்கள் புதிய மனுஷனாக இருக்கிறபடினால புதிய விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் புதுசாக இருக்கட்டும், நடக்க புதுசாக இருக்கட்டும், எல்லாம் புதுசாக இருக்கட்டும்ங்கிறாரு. ஏன்னா நீங்கள் பழைய மனுஷன் இல்லை, பழைய மனுஷன் மாதிரி நடந்துக்காதீங்கன்றார். அப்போ நம்ம அதை நம்புகிறோம். உள்ளே எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்போ பிள்ளையை போல் நடந்துக்கணுங்கிறத நம்பி தான் நம்ம நடந்து கொள்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது. ரட்சிப்பு விசுவாசம், ரட்சிப்புலையும் விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது. பாருங்கள், நான் வர்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவராக ரட்சகரை அறிக்கை செய்கிறேன், என்னுடைய பழசையெல்லாம் அவர் அகற்றி போடுகிறார், சுத்திகரித்து கழுவி என்னை புது மனுஷனாக மாற்றாரு. நான் இன்னிலேருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், நான் இன்னைக்கு புது மனுஷன், நான் புது விதமாக நடந்து கொள்ள போகிறேன். வெளியே பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியல, இருந்தாலும் நான் புது மனுஷனாக நடந்து கொள்ளுகிறேன். இது முற்றிலும் உள்ள நடக்கிற ஒன்று, பார்க்க முடியல, இருந்தால் கூட நான் அதை நம்பி ஒரு புது சிருஷ்டி போல நடந்து கொள்ளுகிறேன். உள்ள நடக்கிறத வெளியில் பார்க்க முடியல. ஆனால் இப்போ சுகம்ங்கிறது வெளியே பார்க்கக்கூடிய ஒன்று. ரட்சிப்பை எப்படி பெறுறோமோ, பாவமன்னிப்பை எப்படி பெறுறோமோ, அதே மாதிரி தான் சுகத்தையும் பெறுறோம். அதைத்தான் சொல்ல வர்றாரு அவர். அவர் சொல்றாரு, எது எளிது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது எளிதா, அல்லது படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றது எளிதா? எது எளிது? நிச்சயமா பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது தான் எளிது. ஏன்னா படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆச்சு நான் நடந்து, இது வரைக்கும் நான் நடந்ததே இல்லை, நடக்க முடியாதுன்னு தானே வந்திருக்கிறேன், என்ன எந்திரிச்சு நடன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு தானே சொல்லியிருப்பான் அவன். அதனால தான் எது எளிது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதுன்றார். ஏன்னா இப்போ அவன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உள்ள அவன் நம்புகிறான், இனிமேல் அவன் நம்பினபடி நடந்து கொள்ள வேணும், அவ்வளோதான். இப்போ சொல்கிறாரு, சரி இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. உடனே பாருங்க, அவன் படுக்கையை எடுத்துட்டான். எப்படி தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டானோ, பாவியாய் இவன் பாவ உணர்வினால் அழுத்தப்பட்டு அந்த நிலையில் வந்த இவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று எப்படி விசுவாசித்ததை ஏற்றுக்கொண்டானோ, அதுபோலவே எதையும் ஏற்றுக்கொண்டான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன உடனே இதுவும் நம்முடையதான் சொல்லி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். படுக்கையில் படுத்துக்கிட்டு வந்தவன் அவன் படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள்,